15 ஆண்டுகளா தன் கொள்கைகளும் தன் கோட்பாட்டுகளும் தன் செயல் திட்டங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தன்னிச்சையா நீங்க செயல்படணும்னு நினைக்கிற எண்ணங்களுக்கு எங்களோட பாராட்டுக்கள். அது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. நன்றி. ஆனா அதுல இருந்து நம்ம பார்க்கணும்னா சில டிஸ்அட்வான்டேஜஸ்மே அதுல இருக்கிறதா நான் கருதுறேன். குறிப்பா நீங்க பார்க்கணும்னா மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற கோட்பாடுகளும் கொள்கைகளும் செயல் திட்டங்களும் மக்களை அடையறதுக்கான காலதாமதம் இதனால ஏற்படலையா? நல்ல நோக்கத்தோட மட்டும் சில கட்சிகள் இருக்கு. அப்படிப்பட்ட சில கட்சிகளை தேர்ந்தெடுத்து அதனோடு நீங்கள் கூட்டணி வைக்கும் போது உங்களுக்கும் உங்களோட கோட்பாடுகளுக்கும் மக்களுக்கான ஆட்சிகளுக்குமான இடைவெளி குறைவதா நீங்க நினைக்கலையா? இல்ல, தங்கச்சியுடைய கேள்வியை நான் ஏற்கிறேன். நான் சொல்றேன், இப்படி இருக்கிற ஒரு கட்சியை சொல்லுங்க, நான் சேர்த்துக்கிறேன். நான் போய் சேர்ந்துக்கிறேன். குறைந்தபட்ச செயல் திட்டம்னு போட்டு அது ஏன் செயல் திட்டமே குறைஞ்சபட்சமா இருந்தா அதுல எவ்வளவு குறைவா செயல்படும்? செயல் திட்டமே குறைஞ்சபட்சம், அதுல அந்த குறைஞ்சபட்சத்துல எவ்வளவு குறைஞ்சபட்சம் போகும் மக்களுக்கு? இல்ல, அந்த இடத்துலதான் இதே மாதிரி ஒரு கட்சி உங்களுடைய கொள்கைகளை ஆதரிக்குது அப்படிங்கும் போது அந்த இடத்துல யார் ஆதரிக்கிறார்? இல்ல, நீங்க முதல் சொன்னீங்கல்ல, யார் ஆதரிக்கிறார்? வைத்தால் என்ன? வைத்தால் இல்ல, நீங்க அத வைத்தால் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? ஒருத்தர் சொல்லுங்க. தமிழ் என் தாய்மொழி மீட்சிக்கிறோம். என் மொழியை சிதஞ்சு அடைஞ்சிருச்சு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு தமிழ் பேச வருதா? தடையின்றி வருதா? தமிழ் எழுத படிக்க வாய்ப்பு இருக்கா? தமிழ் படிச்சா வேலை கிடைக்கும் நிலைமை இருக்கா? உன் வழிபாட்டுல தமிழ் இருக்கா? உன் வழக்காடு மன்றத்தில் இருக்கா? சொல்லு. உன்னுடைய திருமண அழைப்புதல்ல வச்சிருக்கியா? உன்னுடைய ஆட்சி மொழியாக அதிகார மொழியா உன் தாய்மொழி இருக்கா? எல்லா இடத்துலயும் உன் மொழியை தூக்கி வீசிட்டு, உன் வரலாற்றுல இருந்து அப்புறப்படுத்திட்டு, உன் வழிபாட்டுல இருந்து உன்னை தள்ளிட்டு, கடைசியா உன் தாய் நிலத்துல நீ உழைப்பிலிருந்து வெளியேறிக்கிட்டு இருக்க. வட இந்திய ஏறிட்டு இருக்கான். இப்ப இந்த சூழல்ல நீ இதை பேசவே தயாரா இல்ல. யாரோட போய் நிக்கலாம்? அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேன்மையானது. புரியுதா?